அங்கே. அப்புறம் 10 நாள் பாஞ்சாதான். அந்த 10 நாள் அங்கே இருந்ததெல்லாம் என்கிட்ட பொறுமையாக நினைப்பு வரக்குள்ள ஒன்று சொல்லுவாள். அவள் சொல்லக்குள்ள நான் பாசிட்டிவ் எனர்ஜியாக விட்டுவேன். இப்படி தாண்டி இருப்பாங்க மாமியார், இப்படி தாண்டி இருப்பேன் நான், நீ தாண்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் புருஷன் நல்லாச்சுன்னா அதை மட்டும் பாருமா. அந்த 4.5 மணி நேரம் அவளுக்கு என்ன சொன்னாலும் அடிச்சாங்களா ஒண்ணுமே தெரியலையே. வந்தது எப்படி போன் அடிச்சு சொன்னாரு அவரு? அந்த பையன் போன் அடிச்சு உங்க பொண்ணு கொண்டு விடுறேன், நான் விட்டுட்டு உடனே கிளம்புன்னு சொல்லி போயிட்டான். அதுதான் அவன் பேசுன வார்த்தை. அதுதான் நான் இன்னும் 6 மணி வந்துருவான்னு சொன்ன பாருங்க. வந்து பார்த்தா என் பொண்ணு செத்து தானே கிடக்குறா. எதுவே சொல்லவே லேட்டு. நல்லா தானே கூட்டுன்னு போனா, நல்லா தானே சிரிச்சுக்கின்னு போனா என் பொண்ணு. பார்த்து அவ்வளோ அழகா இருப்பேன். அவ்வளோ அழகு பொண்ணை தூக்கிட்டு உட்காந்துருக்காரு. வேணாமா தான் சொன்னா, கல்யாணம் வேணாமா, நான் படிக்கிறேன். 22 வயசு வரைக்கும் ஒண்ணு நான் எப்படி பாதுகாத்து முடியும்? கட்டிட்டு போனா உனக்கு மாமியார் ஒரு சொந்த பந்தம் ஆயிடுன்னு சொல்லி அமுச்சு விட்டனே. அது இருக்கு இது இருக்குன்னு ஆடம்பரத்தை காட்டியே என் பொண்ணை வளைச்சி கொடுக்கல. அதே சக்கராப்பள்ளி தான். நான் கணபதி அக்கறக்காரன் தான். எத்தனை கிலோமீட்டர் எழுதி நீங்க இது மாதிரி உடைச்சிட்டாங்க, இது மாதிரி நீங்க எழுதி கொடுத்தா இந்த போஸ்டில் இருக்க பொண்ணு தாங்க அந்த பொண்ணோட இறந்து போன பொண்ணோட நாத்தனா. அவ்வளோ அடிச்சிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 மாதம் தாங்க. 12/4/2022 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 25 பொண்ணு நகைப்பட்டு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க தெரியுங்களா? டீ வடை வைக்கிறாங்க. சந்தியாக போய் அப்படி டீ வடை வைத்து இந்த ஒரே ஒரு பொண்ணு 3 பையன். அந்த பொண்ணுக்காக அவ்வளோ குடும்பமே கஷ்டப்பட்டு 25 பொண்ணு நகை போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நகை வேணும்னு சொல்லி அவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்க. பையனோட சேர்த்து புதன்கிழமைக்கு நைட்டு 10:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருக்கான் வீட்டில். அவங்க வீட்டில் யாருமே இல்லை. மாமியாருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கோம், உங்கள் பொண்ணு அவங்க வீட்டில் விட்டுட்டேன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் வந்துடுன்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வண்டி அவ்வளோ ஸ்பீடாக இறக்கி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு கீழே வந்துருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருக்குறாங்க. வரதட்சணை கொடுமை எப்போ ஒழியும்? பெண்களுக்கு இருந்தான நீதி என்னைக்கு கிடைக்கும்னு தெரியல. அதுவும் இந்த மாதிரி இல்லாத ஏழை மக்களோட பாவம் சும்மாவே விடாது. ஆனால் அவங்களுக்காக கேட்க குரல் கொடுக்க யாருமே கிடையாதுங்க. தவிக கட்சி இருக்குது, இங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாரு, இது வரைக்கும் யாருமே வந்து கேட்கல. இவங்களா ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி அவங்க கேட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்கள கண்டுபிடிக்கவும் இல்லைங்க. அவ்வளோ அவங்களுக்கு ஆளுபலம் சப்போர்ட் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தலைமறைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன் அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சிச்சு? என்ன பாவம் செஞ்சிச்சு? மாப்பிள்ளை உருவத்தில் எம்மனா வந்திருக்கிறாங்க. 2.5 மாதம் வாழ்க்கை கூட வாழல. அந்த பொண்ணு இப்படி சாவடிச்சாங்க. 22 வயசில் +2ல் 505 மார்க் எடுத்திருக்கு. ஆலிமா பட்டம் வாங்கியிருக்கு. அவ்வளோ கண்ணியமான பொண்ணு. அந்த பொண்ணுக்காக போராட இன்றைக்கி வந்தது எங்கள் மதத்தோட மாற்று மதத்துக்காரங்க தான். அந்த பொண்ணுக்கான நீதி வேணும் அப்படின்ட்டு தாய் தோப்பேன் பொண்ணு மறைச்சரில் கிடக்கு. ஆனால் நீதிக்காக போராடுறாங்க. எவ்வளோ கொடுமை! ஏன் தமிழ்நாடு